பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி பார்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி எடுத்திருக்கேன். கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கேஸ் எதுவும் சேராமல் இருக்கும். அதை இப்போ ஜாரில் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். பூண்டு போடும்போது எடிட் பண்ண மறந்துட்டேங்க, அதனால் 2 பல் பூண்டு தோலோடவே சேர்த்திக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை வடை பதத்தில் கொரப்பாக இருக்கிற மாதிரி வடைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புல தான் போட போகிறோம், ஆனால் வடைக்கு எப்படி கொரப்பாக அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி உதுத்தூட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல கட்டி கட்டியாக நிற்கும். உதுத்தூட்ட வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைக்கும் போதும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இது போல் நம்ம ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பெருசாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உள்ளார வேகாமல் இருக்கும், வெளியில் மட்டும் வெந்திருக்கும். அதனால் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஓரம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம தாளிப்பு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 வெந்தயம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயம். இப்போ வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு அதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன பல்லாக இருக்குது, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5 பல் அளவுக்கு போடுங்க போதும். நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க, அதையும் கட் பண்ணி வச்சதை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே காரம் நான் சேர்த்து போட்டிருப்பேங்க. உங்களுக்கு தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் நீங்கள் காரம் சேர்த்து போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சுத்தமாக எல்லாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியோடவே நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழம்பு எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் உருண்டையை போட்ட உடனேவே அது கெட்டியாக மாறிடும். இப்போ இந்த புளி தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்து நுரைச்சி வரும்போது தான் நம்ம உருண்டையை போடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா ஒன்று மேலே ஒன்று விழாத மாதிரி தூரமாக போடணும்.
பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி நிலையில் இருக்கும்போது தான் போடணும். இதை உருண்டை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே போடுங்க. அப்போ தான் இது வந்து டக்குன்னு சூடாகும். ஒரு சிலர் வேக வச்சு போடுவாங்க. வேக வச்சு போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் எந்த இடத்துல உருண்டை போடலன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போடணும். ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரையே உங்களுக்கு இந்த உருண்டை கொதித்து மேலே நிற்கும். அப்போ உருண்டை வேக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு உடையாமல் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஒரு மூடி தேங்காய், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதோட நீங்கள் கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ போட்டுட்டு லைட்டாக மேலாப்பில் கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த குழம்பை நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டிங்கனாவே லைட்டாகவே உங்களுக்கு திக்னஸ் காட்ட ஆரம்பிக்கும். லைட்டாக இந்த மாதிரி மேலாப்பில் தள்ளி விடுங்க. இப்போ இந்த டைம்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு உப்பு தேவையோ அதை பார்த்து உப்பு போட்டுருங்க. இப்போ மூடி போட்டு குழம்பு கொதிக்க விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இங்கே அதுக்கேற்ற மாதிரி நிறுத்திக்கோங்க. உருண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. எந்த உருண்டையுமே நம்ம போட்டதில் எதுவுமே உடையாமல் நல்லபடியாக வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு கொதித்து திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு பரிமாறிடலாம்.